2, 3 சிக்கல்கள் இருக்கு. ஒன்று வந்து 3இல் 2 பங்கு நேரடியாக இருந்தால் 47க்கு 32 இருந்தால் கட்சி தாவல் தடை சட்டம் வராது. ஆனால் உங்களுக்கு இப்ப விப்பு யாரு, சட்டசபை தலைவர் யாரு என்பதை இதுவரை அங்கீகரிக்கவில்லை. முதலில் கூடியது நாங்க தான் அப்படின்னு சி.வி. சண்முகம் தரப்பு சொல்கிறது. ஆனால் இதற்கு பிரசிடென்ட்ஸ்னு 2 பேரும் ஆளுக்கு சில கேஸ் லாவை கோட் பண்ணிட்டு இருக்காங்க. இபிஎஸ் தரப்பு சிவசேனா இதையும் இவங்க ஒரு பழைய ஜட்மெண்ட் கோட். ஆனால் சமீபத்தில் கடைசியாக நடந்து வருவது எதுன்னு சொன்னால் தெலுங்கானாவில் 2023 டிசம்பர் மாதம் தேர்தலில் இதே குறைந்த மெஜாரிட்டியில் வெற்றி பெற்றது. அப்படி இருக்கிறப்ப அதன் பிறகு பிஆர்எஸ் எம்எல்ஏக்களை இவங்க வந்து எடுத்திருக்காங்க காங்கிரஸ். ஆனால் காங்கிரஸ் சபாநாயகர் அதை ஏற்றுக்கொண்டுள்ளார். இதை எதிர்த்து வழக்கு. நம்ம இப்போ இருக்கிறது 26 மே, 23 டிசம்பர் தேர்தல், 3 வருஷம் ஓட்டிட்டாங்க. ஸோ சபாநாயகரின் முடிவு எடுக்கிறதுக்கு 90 நாள் டைம் உண்டு. அது அப்பீலுக்கு இன்னொரு 90 நாள், அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டு, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு இழுத்துட்டு இருக்கோம்.